வணக்கம். வணக்கம். தமிழகத்தினுடைய அறநிலைத்துறையினுடைய ஒரு அமைச்சராக பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க, பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது சரியா தவறா? அது தவறுன்னு திகானுடைய தலைவர் வீரமணி பேசுகிறாரு. சிலவங்க அது கரெக்ட் சொல்கிறாங்க. இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது? கரெக்டுன்னு சொல்கிறவங்க என்ன பிராமணனா அயோக்கியனா? பிராமணனா அயோக்கியனா? வீரமணி சொல்கிறாரு அயோக்கியன்னு சொல்கிறாரா? ஆமாம். அப்போ சிலர் பிராமணன்னா ரொம்ப நல்லது பாராட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பிராமணன்னா யோக்கியனா? யோக்கியம் நல்ல மட்டும் முதலமைச்சர் மாற்றிட்டாரா? ஏங்க, பிராமணன் யோக்கியனும் கிடையாது, பிராமணன் அயோக்கியனும் கிடையாது. அயோக்கியனும் யோக்கியனும் எல்லா ஜாதியிலையும் இருப்பான். எல்லா ஜாதியமாக தான் பிராமண ஜாதியம். அதுக்கு மட்டும் என்ன விசேஷம்? அதை மட்டும் என்ன முக்கியமாக எடுத்துக்கிட்டு பேசுறது? திராவிட கழகம் திமுக அதை பர்டிகுலர் பேசுகிறாங்களே, அந்த சமுதாயத்தை என்ன அவனுங்களுக்கு இழிவா? அப்போ இழிவானவன் அறநிலைத்துறைக்கு இருந்தால் நல்லது தானே? அப்போ பாராட்ட வேண்டியது தானே, அவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தானே. ஒரு அயோக்கியனை போய் அறநிலைத்துறையில் போட்டிருக்காங்க, நம்ம நாசமாக போயிடும். அது அப்படி தானே வீரமணி சொல்லணும். அறநிலையத்துறை நல்லா இருக்கணுங்கிறது வீரமணியினுடைய கருத்தா? இல்லை. அப்புறம் எதுக்கு அவர் அதை சொல்கிறாரு? என்ன 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 எதிர்பார்க்குறாரு? அறநிலையத்துறை அழியணும் அப்படி தானே? சாமி இருக்கப்படாது தானேங்க வீரமணிக்க கொள்கை. அப்போ அயோக்கியனை போட்டால் நல்லது தானே? பிராமண அயோக்கியம் அதனால போடப்படாதுன்னு தானே அவர் சொல்கிறாரு. முதலமைச்சர் மாற்றிட்டாரா? முதலமைச்சர் அந்த அதிகாரியை மாற்றிட்டாரா? ஆமாம். ஏன்னா அமைச்சரை மாற்றல. மாற்றலை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. பிராமணங்கிறதுனால அவனுக்கு நீ ஒரு குணம் இருக்குன்னுக்கிட்டோ, மற்ற ஜாதிகாரன் செட்டியார் நாடாருன்னா அது ஒரு குணம் இருக்குன்னுக்கிட்டோ, அல்லது எஸ்சி எஸ்டினா அவங்களுக்கு நீ தனியாக ஒரு குணம் இருக்குன்னுக்கிட்டோ அப்படின்னுட்டு அடியன்னு நினைக்கல. அப்படி கிடையாது. தலைவர் நினைக்கிறாரு தீக்காரன் எல்லாம் மனுஷனா? எங்க தீக்காவில் அவங்க கொஞ்சம் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, பல கோடி சொத்து. அதை கையாளுறதுக்கு தான் வீரமணி அங்கே இருக்காரு. எல்லாம் பணத்துக்காக இருக்கிற அமைப்பு தான் அது. அவங்கெல்லாம் ஒரு மனுஷன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவரு ஒரு மனுஷன் நினைச்சு முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. அம்மா மாலை போட்டிருக்காரு. முதலமைச்சர் மட்டும் யாருங்க? சினிமாக்காரர் தானேங்க. யார் முதலமைச்சர்? சினிமாவில் கதாநாயகனுடைய தொகுப்பு தானே அந்த முதலமைச்சர். முதலமைச்சர் யார்? உங்களுக்கு என்ன தெரியும் முதலமைச்சரை பற்றி? அவரு ஏன் ஈவேராவுக்கு படத்தை வச்சு மாலை போடுறவர் தானேங்க அவரு. சாமி கும்பிடப்படாது, இப்போ பொம்பளைக்கு கற்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து உள்ளவர் தானேங்க முதலமைச்சர். ஈவேராவை வணங்குறவர் தானே. அவர் ஏன் வீரமணியை போய் பார்க்க மாட்டார்? அதாவது தமிழ்நாட்டில் இந்த கழிவு கூட்டம், கலிசட கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்தின் கையில் தான் இன்றைக்கி அதிகாரமும் வந்திருக்கு. ஏன் நேற்றுக்கே அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருந்தது. திமுக தானங்க இருந்தது. மாற்றம் இல்லைங்கிறீங்க. இப்போ திமுக ப்ளஸ் தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. தொடர்ச்சியா? திமுகவினுடைய தொடர்ச்சி, திமுகவினுடைய நீட்சி இதானங்க 2.0. ஆமாம் ஆமாம் 2.0 திமுக அதுதானே இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுகவினுடைய கூட்டணி கட்சியை வச்சு தானங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜோசப் விஜய் ஜெயித்த உடனே யாரை போய் பார்த்தாரு? ஸ்டாலின் தானே போய் பார்த்தாரு. அவர் தாங்க இவருக்கு குரு, பி டீம் இவர். இப்போ வேட்பாளரில் ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாருன்னா அவருக்கு பேர் கொடுப்பாங்க, மாற்று வேட்பாளர்னு ஒருத்தர் கொடுப்பாங்க. இவருக்கு சிக்கலாகிடுச்சுன்னா மாற்று வேட்பாளரை நிறுத்திடுவாங்க. அதே போல் மாற்று வேட்பாளர் தான் தாவேகா, வேட்பாளர் திமுக. திமுகவுக்கு சிக்கல் வந்துடுச்சு, இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்துடுச்சு. இதுதான் நடந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னு வரைக்கும் பிஜேபியுடைய பி டீம் விஜய் சொன்னாங்க. எங்க சொன்னது யாருங்க? அந்த வீரமணி தானேங்க. எங்க இவங்கெல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எவ்விதமான ஒரு கொள்கையும் கிடையாதுங்க. அவங்கெல்லாம் தேச விரோதிங்க, துரோகிங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்க பேசுகிறத வச்சுக்கிட்டு நம்ம கருத்து சொல்ல முடியாது. வீரமணி பேசுகிறத வச்சு, திமுக காரங்க பேசுகிறத வச்சு நம்ம எல்லாம் கருத்து சொல்ல முடியாது. முதலமைச்சர் அதான் ஆட்சி பண்ணுறாரு. என்னங்க? திகாவில் சொல்றதை ஃபாலோ பண்றாரு. யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் வீரமணி சொல்றதை ஃபாலோ பண்றாரு. ஆமா, அவரு கிறிஸ்தவர். வீரமணி என்ன சொல்றாரு? கிறிஸ்டின் மதம் தான் மதம், இஸ்லாமியம் தான் மதம், இந்து மதம் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு வீரமணி. அதை தான் அவர் முதலமைச்சர்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் ஒன்று தாங்க, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இது மூணாவது மட்டையா? இது மூணாவது மட்டை. சரியா?